வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எமது நிலத்தை மீட்க போராடுவது இனவாதமா? அமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கஜேந்திரகுமார். மக்களை அவதானம், நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை. இலங்கையில் இன்றைய தங்க விலை நிலவரம். கொழும்பு சட்டவிரோத நிதி மோசடி, 120 வெளிநாட்டவர்களுக்கு விளக்கமறியல். நடுக்கடலில் தத்தளித்த 2 மீனவர்கள், முல்லைத்தீவில் பதற்றம், வெற்றியளித்த தேடுதல். சட்டவிரோத மணலுடன் உளவு இயந்திரம் கைப்பற்றப்பட்டது. மதிலில் மோதிய மோட்டார் சைக்கிள், பல்கலைக்கழக மாணவர் உட்பட 2 பலி. யாழில் மதுபான போத்தலால் தாக்கப்பட்டு 1 பலி. நள்ளிரவில் வீடு புகுந்து தாக்குதல், உயிர் பிழைக்க தப்பியோடிய இளைஞன் யாழில் பயங்கரம். யாழில் நீண்ட காலமாக கசிப்பு வியாபாரம், பெண் உள்ளிட்ட 2 கைது. யானையின் அகோரம், சிறுமி முதியவர் பலி, அதிகாலை பயங்கரம். வலுக்கட்டாயமாக செய்வேன், ஹோர்முஸ் நீரிணை திறப்பு, ரம்மின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, 12 பேர் காயம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நைனாதீவு மற்றும் நாகவிகாரை பிக்குமாரி தையட்டி விகார சட்டவிரோதமானது என்று தெரிவித்த பின்னரும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழில் பொய்களை கூறுவதை நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நேற்று ராஜா கிரீம்கவு சரஸ்வதி மண்டபத்தில் சட்டத்தரணி சுகாஸ் எழுதிய தமிழன் கனவு நூல் வெளியீட்டில் பிரதம விருதராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமான முறையில் அபகரித்து தையட்டியில் கட்டப்பட்ட சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு எதிராக போராடும் மக்களுக்கு குரல் கொடுப்பதை யாழ் மேதின கூட்டத்துக்கு வருகை தந்த அமைச்சர் விமல் ரட்நாயக்க இனவாதம் என்று சொல்கிறார். மக்களின் காணியை மக்களுக்கு தெரியாமல் இராணுவத்தால் சட்டவிரோதமாக பிடித்து கட்டுமானம் ஒன்றை கட்டி அதற்கு திஸ்ஸ விகாரை என்ற பெயரை வைத்தனர். இந்த விகாரை சட்டவிரோதமான முறையில் தனியார் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ளதாக தெளிவாக நைனாதிபதி விகாராதிபதியும் யாழ் நாக விகாராதிபதியும் ஏற்கனவே கூறிவிட்டனர். இவற்றையெல்லாம் அறிந்துவிட்டு அறியாதவர் போல் தையட்டி விவகாரத்தில் தமிழ் கட்சி இனவாதமாக செயற்படுவதாக மேடையில் பேசுகிறார். தையட்டியில் மக்களின் காணியை திருட்டுத்தனமாக அபகரித்து கட்டப்பட்ட சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் நாமும் தமிழ் தேசிய பேரவையும் ஆதரவு வழங்கி அவர்களுடன் நில உரிமைக்கான போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எதிர்வரும் நாட்களில் அதிக வெப்பநிலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் மழை ஆகிய 2 வகையான மாறுபட்ட வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சப்ரகுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, அம்பாந்தோட்டை மற்றும் முன்றாகலி மாவட்டங்களிலும் பகல் வேளை வெப்ப குறியீடு அவதார நிலை வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வெப்பம் தொடர்பான அசௌகரியங்களை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன. சர்வதேச அரசியல் நகர்வுகள் மற்றும் அமெரிக்க டாலரின் வலுவூட்டல் ஆகியன இந்த விலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமாகும். இலங்கையிலும் இன்றைய நாளில் தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் அறிவிப்புப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,92,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் சட்டவிரோதமான நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 120 வெளிநாட்டு நபர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு இடம்பெற்ற நிலையில் சந்தேக நபர்களை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ராஜகிரிய மெத வெளிக்கட வீதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்து சட்டவிரோத நிதி பரிமாற்றங்கள் மற்றும் பிற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்படி குறித்த குடியிருப்பின் பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து இந்த மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதும் காவல்துறை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போன நிலையில் இன்று நடுக்கடலில் தத்தளித்த போது உயிருடன் மீட்கப்பட்டனர். கடந்த 2ஆம் தேதி முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழிலுக்கு சென்றிருந்த கள்ளப்பாடு தெற்கு கண்ணகியம்மன் சங்கத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் 2 நாட்கள் காணாமல் போன நிலையில் குறித்த மீனவர்களை தொடர்ந்து 2 நாட்கள் படகு மூலம் தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இன்று காலை தொடக்கம் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது அவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த போது உயிருடன் மீட்கப்பட்டனர்.
மீட்கப்பட்ட இருவரும் பாதுகாப்புடன் கரைக்கு கொண்டு வரப்பட்டதோடு அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பூநகரி பிரதேச சபைக்குரிய உளவு இயந்திரம் ஒன்று அனுமதியற்ற மணலுடன் விசேட அதிரடிப்படையால் கைப்பற்றப்பட்டு பூநகரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதோடு சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட உளவு இயந்திரமும் கைது செய்யப்பட்ட சாரதியையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த பூநகரி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஜெயபுரம் பகுதியில் உள்ள அனுமதியற்ற வகையில் மணலுடன் பயணித்த உளவு இயந்திரத்தை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றி சாரதியையும் கைது செய்து தம்மிடம் ஒப்படைத்துள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக பூநகரி பிரதேச சபை செயலாளருடன் தொடர்பு கொண்டு வினவிய போது பூநகரி நெற்புலவு முன்பள்ளி வீதி புனரமைப்பு தனியாரிடம் வழங்கப்பட்டு குறித்த வீதி புனரமைப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. அவர்களுக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான ஜெயபுரத்தில் அமைந்துள்ள மணல் ஏட்டிலிருந்து சனிக்கிழமை ஒப்பந்தக்காரருக்கு வழங்குவதற்கு கொண்டு சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அனுமதி சட்டை வழங்கப்பட்ட உளவு இயந்திரம் கழிவகற்றும் பணிக்கு சென்றமையால் சாரதி சபையின் மற்றொரு உளவு இயந்திரத்தை கொண்டு சென்று வேறு வேலையில் ஈடுபட்ட ஒப்பந்தக்காரருக்கு மணலை ஏற்றி வந்த போது விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார். அத்துருக்கிரிய கொட்டாவ வீதியில் உள்ள பழைய சந்தி பகுதியில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மதிலில் மோதி இருவர் உயிரிழந்தனர். மாலைவி பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பட்டம் பயிலும் 20 வயதுடைய மாணவர் மற்றும் கோமாகம பகுதியில் உள்ள வாகன திருத்தகத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் மதுபான போத்தலால் தலையில் தாக்கப்பட்டதால் ஆணொருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றது. இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் உயிரிழந்தார். நேற்று இரவு நண்பர்கள் அனைவரும் புதுமை மாத ஆலயத்திற்கு அருகாமையில் இருந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தில் மதுபான போத்தலால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. தகவலின்படி சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் காயமடைந்தவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்த போதும் அவர் உயிரிழந்தார். தாக்குதலை மேற்கொண்ட அதே இடத்தைச் சேர்ந்த சந்தேக நபரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு விசாரணையின் பின் அவரை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் நேற்று நள்ளிரவு வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பஸ்தர் ஒருவரின் வீட்டுக்குள் மது போதையில் அத்துமீறி நுழைந்த இருவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தோரை இலக்காக கொண்டு மோசமான தாக்குதலை மேற்கொண்டனர். தாக்குதலின் போது வீட்டில் இருந்த இளைஞர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் உயிர் தப்பிக்க அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தாக்குதலாளர்கள் மகனை அழைத்து வருமாறு மிரட்டியபடி வீட்டின் உபகரணங்களை சேதப்படுத்தியதுடன் அருகிலுள்ள மற்றொரு வீட்டின் உடைமைகளையும் சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள மருதங்கணி போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் நீண்ட காலமாக சூட்சுமமான முறையில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் மற்றும் ஆண் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 20 போத்தல் கசிப்பு யாழ்ப்பாணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாயன்மார் கட்டு பகுதியைச் சேர்ந்த இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அந்த பகுதியில் நீண்ட காலம் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாண போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் இருவேறு பகுதிகளில் இன்று காலை யானை தாக்குதலுக்கு இலக்காகி சிறுமி மற்றும் முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எலாரங்குளம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 76 வயதுடைய முதியவர் இன்று காலை உயிரிழந்தார். எலாரங்குளம் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள நவுண்டனியமாடு பகுதியில் அமைந்துள்ள நெல் வயலில் பயிர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட போது இன்று காலை சுமார் 8 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. உயிரிழந்தவர் மாவடி பம்பு 2 நிலக்கராசு தெருவைச் சேர்ந்த 76 வயதுடைய ஆறுமுகம் கண்டுமணி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் மருமகன் சம்பவம் இன்று அதிகாலை நடந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டு கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதேவேளை புலனறுவை அரளங்கவில பகுதியில் இன்று அதிகாலை வீடொன்றின் மீது காட்டு யானை தாக்குதலில் வீட்டின் சுவர் இழிந்து விழுந்து அதனுள் சிக்கி 5 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஹோர்முஸ் நீரிணையில் தடுக்கப்பட்டுள்ள கப்பல்களை விடுவிக்க உதவும் என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் சிக்கி தவிக்கும் நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தை தொடங்குவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இதன்படி இன்று காலை முதல் ஹோர்முஸ் நீரிணையில் தடுக்கப்பட்ட கப்பல்கள் மற்றும் அவற்றினுடைய பணியாளர்களை பாதுகாப்பாக விடுவிக்க அமெரிக்கா தனது சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்.
அமெரிக்காவின் ஓக்லஹோமா மாகாணத்தில் எட்மண்ட் நகருக்கு அருகிலுள்ள ஆக்காடியா ஏரி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இளைஞர்கள் குழுவாக கூடியிருந்த போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பில் எட்மண்ட் நகர போலீஸ் ஊடக பேச்சாளர் எமிலி வாட் ஊடகவியலாளரிடம் தெரிவிக்கையில், ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 9 மணியளவில் ஆர்காடியா ஏரி பகுதியில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. சம்பவ இடத்திலிருந்து 10 பேர் அவசர சிகிச்சை வாகனம் மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டனர். ஏனையோர் தாங்களாகவே வாகனங்களில் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சையில் சேர்ந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 9 பேர் ஓக்லஹோமா சிட்டியிலும் 3 பேர் எட்மண்ட் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.